Hi students, நான் Vetree கண்டலேருந்து கல்யாணம் பேசுகிறேன். டீம்டு டு பி யூனிவர்சிட்டியில் எல்லா டீம்டு டு பி யூனிவர்சிட்டிலுமே கிட்டத்தட்ட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் குறைவாக இருந்துச்சுன்னா அந்த காலேஜில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளேஸ்மெண்ட்லாம் ரொம்ப குறைவாக இருக்கும். பட் இது ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணுற மாதிரி, அதாவது ஃபீஸும் வந்து அஃபோர்டபுளாக இருக்கணும், அட் த சேம் டைம் பிளேஸ்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்க மாதிரியான ஒரு இன்ஸ்டியூட் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி நிறைய மாணவர்கள் எனக்கு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதற்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம VeltTech யூனிவர்சிட்டியை பற்றின முழுமையான தகவல்கள் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜெம்முன்னு சொல்லலாம். ஸோ நிறைய மாணவர்கள் இந்த கல்லூரியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நேரடியாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ரெக்வஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுற கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருக்குது, எங்களோட ஃப்ரீ கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கூகுள் ஃபார்ம் லிங்க் ஒன்று வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணி ஃபில்அப் பண்ணி அனுப்புங்க. நம்ம ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி உங்களுக்கு தேவையான தகவலை சொல்லுவாங்க. சரியா, இப்போ நம்ம நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கல்லூரியோட முழுமையான பேர் தெரிஞ்சுக்கோங்க. இது கொஞ்சம் பெரிய பேர் தான். VeltTech ரங்கராஜன் டாக்டர் சகுந்தலா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இதோட சுருக்கமாக நம்ம VeltTechன்னு சொல்லுவோம். இது வந்து ஆவடி VeltTech ரோடில் இருக்குது, வேல் நகர் ஆவடி, இதுதான் இதோடைய அட்ரஸ். இது ஒரு பிரைவேட் டீம்டு டு பி யூனிவர்சிட்டி. சரிங்களா, 1997 ஆரம்பிக்கப்பட்டது, ஒரு பழமையான கல்லூரி. 2008 ஆண்டு வந்து டீம்டு டு பி யூனிவர்சிட்டியாக அங்கீகாரம் பெற்றது. சரிங்களா, ஃபவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா பேர்லேயே இருக்குது பார்த்தீங்களா, டாக்டர் ரங்கராஜன் அண்ட் டாக்டர் சகுந்தலா ரங்கராஜன். இவங்களோட ஃபவுண்டிங்கில் தான் இந்த கல்லூரி உருவாக்கப்பட்டது. சரிங்களா, இப்போ நேரடியாக கல்லூரியை பற்றின அக்ரிடேஷன் ரெகக்னேஷன் போவோம். NAC அக்ரிடேஷனை பொறுத்த வரைக்கும் A++ வாங்கியிருக்காங்க, தட் இஸ் ஹை கிரேட். CGPA வந்து பார்த்தீங்கன்னா 3.53 அவுட் ஆஃப் 5 எடுத்திருக்காங்க. சரிங்களா, செகண்ட் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு வந்து இவங்க வேலிடிட்டி இருக்குது. MBA அக்ரிடேஷனை பொறுத்த வரைக்கும் 6 அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்லையும் ஒரு PG ப்ரோக்ராமுக்கும் வந்து வாங்கியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா டயர் 1 கேட்டகரியில் வாங்கியிருக்காங்க. சரியா, UGC ரேட்டிங் படி காலேஜ் வந்து டீம்டு டு பி யூனிவர்சிட்டி அங்கீகரிக்கப்பட்டது. 12B ஸ்டேட்டஸும் இருக்குது. சரி, ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், TNEA கவுன்சிலிங்கில் கலந்து கொண்டு உங்களுடைய கட்டாப் மதிப்பெண்ணுக்கு எந்த கல்லூரி கிடைக்கும் அப்படின்ற ஒரு குழப்பத்தோடு இருக்கீங்களா? உங்களுடைய குழப்பத்தை தீர்க்கிறதுக்காக தான் நம்ம ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது vetree.org அப்படின்ற வெப்சைட், அதோடைய ஹோம் பேஜ் தான். இதுல உங்களுடைய கட்டாப் மதிப்பெண்ணுக்கு ரொம்ப ஈஸியா எந்த கல்லூரி கிடைக்கும்னு சொல்லி பார்த்துடலாம். அது எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இதான் நம்மளுடைய ஹோம் பேஜ். இதுல ஃபைண்ட் அண்ட் கம்பேர் இருக்கு பாத்தீங்களா, 1, 2, 3, 4வது இடத்துல அதுல TNEA காலேஜ் படிட்டு இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள போங்க. இதுல உங்களுடைய கம்யூனிட்டியை நீங்க டைப் பண்ணுங்க. இப்போ BCன்னு நான் கொடுக்குறேன். இதுல எந்த டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு கல்லூரி வேணும்னு போடுங்க. அப்படியே உங்களுடைய கட்டாப் மதிப்பெண்களை போடுங்க. சரிங்களா, இப்போ 155 போடுங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய கட்டாப் மதிப்பெண்ணுக்கு எந்த மாதிரியான காலேஜ் கிடைக்கும் அப்படின்றத நீங்க ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அடுத்து NRF ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து 87வது ரேங்க் இருக்கு ஆல் அக்ராஸ் இந்தியா. ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 47.43. சரிங்களா, 2024 86 இருந்துச்சு, 2023 87 இருக்கு. சரியா, கிட்டத்தட்ட 2017 இருந்து டாப் 100ல் இருக்கு. சரிங்களா, சென்னையை பொறுத்த வரைக்கும் 6 to 7 இன்ஜினியரிங் காலேஜ் தான். அதாவது IIT மெட்ராஸ் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கு, SRM 14th இருக்கு, அண்ணா யூனிவர்சிட்டி அரௌண்ட் 20th இருக்கு. சரிங்களா, இப்படி கம்பேர் பண்ணும்போது அதுல ஒரு கல்லூரியா இந்த VeltTech யூனிவர்சிட்டி இருக்குன்றது மிக முக்கியமான விஷயம். சரிங்களா, யூனிவர்சிட்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பேண்ட் 101, 150 இருக்கு. இனோவேஷன் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 11 to 50 இருக்கு. ஸோ வெரி ஸ்ட்ராங் இனோவேஷன். ஓவரால் கேட்டகரி வந்து 151 to 200 இருக்கு. சரிங்களா, அதர் ரேங்கிங்ஸை பொறுத்த வரைக்கும் த வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங்ல 801 இருந்து 1000 பேண்ட்ல இருக்கு. ஸோ அவங்களுடைய பொசிஷனை வந்து ரேங்கிங்ல அவங்களோட பொசிஷனை வந்து எப்போதுமே டாப் ரேங்கிங்காக ரொம்ப நாள் வச்சிருக்காங்க, முக்கியமாக ரிசர்ச், அவுட்ரீச் அண்ட் இன்க்ளூசிவிட்டியில். சரிங்களா, ஸோ கேம்பஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 ஏக்கர் இருக்கக்கூடிய, அதாவது 100 ஏக்கர் வந்து கேம்பஸ் பில்டிங்கே இருக்கு. ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ், 80க்கும் மேற்பட்ட ரிசர்ச் லேப்ஸ், டிஜிட்டல் லைப்ரரி எல்லாமே இருக்கு. மிக முக்கியமாக சொல்லணும்னா பெண்களுக்கு மிகவும் பாதுகாப்பான ஒரு கல்லூரின்னு சொல்லலாம். ஸோ அதை என்னன்றதை நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா, ஸோ என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா போயிட்டே இருக்கும். ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லி தனியாகவே கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் AML, AI டேட்டா சயின்ஸ், AI ரோபோட்டிக்ஸ், அனிமேஷன் அண்ட் கேம் டிசைன், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், பிளாக் செயின், பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங், சைபர் செக்யூரிட்டி, IoT, அன்மேன்டு வெஹிக்கிள்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டிங், பிடெக்கு வந்து AIயில் டேட்டா சயின்ஸு, AML, சைபர் செக்யூரிட்டி, டேட்டா சயின்ஸ், இது மாதிரி எக்கச்சக்கமான கோர்சஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன்லையும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
அதே மாதிரி மெக்கானிக்கல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் அது தனியாக வச்சுருக்காங்க. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக ஒரு கேம்பஸ் மாதிரி வச்சுருக்காங்க. சரியா? சரி, இதில் இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் பார்க்கலாம். வேல்டெக்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கீ ஃபீச்சர் அப்படின்றது அவங்களுடைய பிளேஸ்மெண்ட் தான். முக்கியமாக சிஎஸ்சி, ஐடி, சிஏஇசி பசங்களுக்கு நல்லாவே ஜாப் கிடைக்குது. ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து 44 lakh per annum அமேசான் கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் அண்ட் மீடியன் வந்து 10லேருந்து 18.5 இருக்குது. ஹையர் வந்து சிஎஸ்சிக்கு தான். பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு வந்து எப்போதுமே 90லேருந்து 99.5 இருக்குது. முக்கியமாக டாப் பிரான்ச்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா 98 to 99% எப்போதுமே இருக்கும். ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1500லேருந்து 2000 ஆஃபர்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷம் கொடுக்குறாங்க. 400க்கும் மேற்பட்ட விசிட்டிங் கம்பெனிஸ் வந்து இங்கே பிளேஸ்மெண்ட்டுக்கு வர்றாங்க. சரிங்களா? டாப் ரிக்ரூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அமேசான், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, அக்சென்சர், காக்னிசன்ட், கேப்ஜெமினி, டெலாய்ட், ஹெச்சிஎல், ஜோகோ, கேபிஎம்சி, ஹுண்டாய், ஐபிஎம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெரிய கம்பெனிஸ் வர்றாங்க. 60க்கும் மேற்பட்ட இன்டர்நேஷனல் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளேஸ்மெண்ட் செல் வந்து ஒவ்வொரு மாணவருக்கும் கண்டிப்பாக 9 மந்த், அதாவது 9 மாதங்கள் நிரம்பிய ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்ன்ஷிப் அண்ட் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஸ்டார்ட் அப் சப்போர்ட்டும் வந்து நிதி சிஓன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது வந்து டிஎஸ்டியோடைய ரெகக்னேஷன் இருக்குது. கிட்டத்தட்ட 340க்கும் அதிகமான ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இந்த கம்பெனிலேருந்து ஃபண்டிங் அண்ட் சப்போர்ட்டோடு நடந்துகிட்ருக்கு. டிஃபெண்ட் ரிசர்ச், அதாவது பார்ட்னர்ஷிப், ஜிடிஆர்இ, டிஆர்டிஓ இவங்களோட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுட்டு இவங்களுக்கு நிறைய டெஸ்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி லேப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐபிஎம்மோட லேப் இருக்குது, டெசால்ட்டோட லேப் இருக்குது, நேஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட் லேப் இருக்குது. ஸோ இன்னும் எக்கச்சக்கமான லேப் இருக்குது. ஸ்ட்ராங் ஏஐ, மெஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி, ரெனவபிள் எனர்ஜி, ஹெல்த் கேர் டெக்னாலஜியில் மிக மிக ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது போயிங் அண்ட் ஏர்போஸ் ரிலேட் பண்ணி இவங்க ஒரு சூப்பர் லேப் வச்சுருக்காங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? போயிங் தெரியும் உங்களுக்கு, ரெண்டுமே போயிங், ஏர்பஸ்ன்றது தான் ரெண்டுமே மிகப்பெரிய விமான நிறுவனங்கள். சரிங்களா? ஸோ இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த கல்லூரியுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தே வந்து இண்டஸ்ட்ரியோட கொலாபரேஷன் சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து 178லேருந்து 210க்கும் அதிகமான கம்பெனியோட எம்ஓயு, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. அசோக் லைலண்ட், கேப்ஜெமினி, இந்த மாதிரியான மிகப்பெரிய கம்பெனிகள் ட்ரைனிங், இன்டர்ன்ஷிப், ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ்லேயும் வந்து ஒன்றா இருக்காங்க. அதே மாதிரி ஹெச்ஏஎல், போஸ்ட் குளோபல், போயிங், இந்த மாதிரியான ஃபாரின் கம்பெனிஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் அண்ட் இந்தியன் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் கொடுக்குறாங்க. அதே மாதிரி 10க்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரி லிங்க்டு பிஜி ப்ரோக்ராம்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்ககிட்ட வந்து 2800 கம்பெனிக்கும் அதிகமான கம்பெனிஸ் வந்து கனெக்ஷனில் இருக்கிறாங்க. 579 கம்பெனிஸ் வந்து இங்கேருந்து ஸ்டூடெண்ட்ஸை வேலைக்கு எடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 390 இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. ஸோ ஃபேக்கல்டிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓ, எம்பிடிஏ, ஃப்ரான்ஸ், இந்த மாதிரியான மிகப்பெரிய கம்பெனிகள் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இதன் மூலமாக மாணவர்களுக்கு வந்து ஒரு ரியாலிட்டி தெரியுது, அதாவது இண்டஸ்ட்ரியல் ரியாலிட்டி தெரியுது. ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா 2,90,000 அதாவது பிடெக் சொல்கிறேன், 2,96,000 3,60,000 வரைக்கும் இருக்கும். இது வந்து ஸ்பெஷலைசேஷனையும் அட்மிஷன் ஃபேஸையும் பொறுத்து இருக்கும். பார்த்தீங்கன்னா எம்பிஏக்கு வந்து 1,85,000 2,84,000 இருக்கும். எம்டெக் வந்து 50,000 1,80,000 வரைக்கும் ஃபீஸ் இருக்கும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? எலிஜிபிலிட்டி இந்த இதில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 12th நீங்கள் 60% எடுத்துக்கணும் பிசிஎம்மில். அதே மாதிரி 2025 அப்ளை பண்ணுறவங்களும் பண்ணலாம். லேட்டரல் என்ட்ரி, டிப்ளமோ, பிஎஸ்சி முடித்தவங்க வந்து நீங்கள் லேட்டரல் என்ட்ரிலையும் வரலாம். இதுக்குன்னு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, VITUEEன்னு சொல்லிட்டு. இதுக்கு பற்றின மேலும் தகவல் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். டைரக்ட் அட்மிஷனும் சில கேசஸில் பாசிபிள் இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், நீங்கள் இதில் போய் பாருங்கள். ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தகவல் தெரியும். சரிங்களா? ஸோ கீ டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 3 to 6 வந்து ஜனவரியில் முடிஞ்சிடுச்சு. இது போக 18, 21 இதுவும் முடிஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ அப்ளை ஆன் 950 ரூபா ஃபீஸ் இதில் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் சீக்கிரமே பார்ப்போம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வெல்டெக் பற்றின ஒரு முழுமையான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது வீடியோவில் சீக்கிரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.